ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன், அவனுக்கு பிறந்த நாள் விழா. தன்னுடைய பிறந்த நாளின் போது அவன் வருடா வருடம் என்ன செய்வான் என்றால், அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் வேண்டிய பொருளை, அவர்கள் கேட்கின்ற பொருளை எல்லாம் அள்ளி அள்ளி வழங்குவான். அதே போன்று இந்த வருடமும் பிறந்த நாள், அதே அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பிறந்த நாள் அன்று அவனுடைய அரண்மனையிலே வரிசையிலே நாட்டு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற ஒவ்வொருவரினுடைய விருப்பத்தை கேட்டு அவர்கள் என்ன கேட்கின்றார்களோ அதையெல்லாம் அவன் நிறைவேற்றி வைக்கிறான், கொடுக்கிறான். ஒருவன் அவனுடைய ரத்தன மாலையை கேட்கிறான், கொடுக்கிறான். ஒருவன் அவன் அரியணையே கேட்கிறான், கொடுக்கிறான். ஒருவன் அவன் வெண்கொற்ற கொடையை கேட்கிறான், கொடுத்து விடுகிறான். செங்கோலை ஒருவன் கேட்கிறான். இது ஒரு கற்பனை கதை தான். நாங்க ராஜா அதெல்லாம் கொடுத்துருவாரா? ஒரு கற்பனை கதை. கதையில் உள்ள நீதியை பாருங்கள். அந்த நாட்டு மக்கள் அன்றைக்கு என்ன கேட்கிறார்களோ அதையெல்லாம் அவன் கொடுத்து விடுகிறான். என்ன கேட்டாலும் கொடுக்கிறான். அப்பொழுது வரிசையிலே கடைசியாக ஒரு எளிய முதியவர் வந்து நிற்கிறார். பெரியவரே, உங்களுக்கு என்ன வேண்டும்? என்னிடத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று அந்த அரசன் அந்த முதியவரை பார்த்து கேட்கிறார். அந்த முதியவர் உடனடியாக பணிவாக ஒரு பதிலை அரசனிடத்திலே சொல்கிறார். அரசே, எனக்கு நீதான் வேண்டும், எனக்கு நீ மட்டும்தான் வேண்டும் என்று சொல்கிறார். அரசனுக்கு அதிர்ச்சி. என்ன, நான் வேண்டுமா? ஆம், நீதான் எனக்கு வேண்டும். ஏன்? இந்த அரியணை யாருடையது? என்னுடையது. இன்னும் நீ மக்களுக்கெல்லாம் கொடுத்தாயே, அந்த பொருள் எல்லாம் யாருடையது? அனைத்தும் என்னுடையது. இப்பொழுது உன்னிடத்தில் மீதம் இருக்கிறதே, அந்த பொருள் எல்லாம் யாருடையது? எல்லாம் என்னுடையதுதான். சரி, அப்போ நீயே என்னுடையவன் ஆகிவிட்டால் இந்த பொருள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? நீ எனக்கு சொந்தமானால் உன் உடைமை பொருள் அனைத்தும் எனக்கே சொந்தம் என்றோ? அதனால்தான் நான் உன்னையே கேட்டுவிட்டேன். அரசனுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஒரு அறிவாளித்தனமான முதியவராக இருக்கிறாரே என்று தோன்றியிருக்கும் அல்லவா? அன்பு உள்ளங்களே, இதை வெறும் கதை என்று பாராமல் அரசனை இறைவனாகவும் அந்த ஏழை முதியவரை நாமாகவும் வைத்து பாருங்கள். நாம் இதில் எந்த வகையரா? முன் வரிசையிலே இருந்த அந்த நாட்டு மக்களா, அல்லது கடைசியிலே வந்து அரசனையே கேட்ட அந்த ஏழை முதியவரா?